Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் 4 தக்காளி எடுத்துர்க்கேன். தக்காளியை நல்லா பழமா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மேல இருக்க இந்த கண் பகுதியை எடுத்துடலாம். எடுத்துட்டு இத 4 பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க இந்த மாதிரி மேல இருக்க கண் பகுதியை எடுத்துட்டு தக்காளியை 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. பாதி போல வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸா இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில நம்ம அரைச்சு வச்ச தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இத நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விட்டுடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் Oregano ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விடுங்க. இது நல்லா திக் ஆகட்டும். இப்போ பாருங்க நல்லா திக் ஆகிடுச்சு. சாஸ் பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளவுதாங்க நம்மளோட பீஸா சாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுன பிறகு ஒரு டைட் கண்டெய்னர்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.